என்னங்க? ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. குடிச்சுட்டாலும் போடா சாப்பிடுங்க. இல்ல இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன வேணுங்க? ஓஹோ, கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. உங்களுக்கு ஆம்பளை கோழி பிரியாணி வேணுமா இல்ல பொம்பளை கோழி பிரியாணி வேணுமா? அது என்னங்க பொம்பளை கோழி? கோழியும் சேவலையும் நாங்க தனித்தனியா வறுத்து வச்சிருக்கோங்க. சாப்பிடுறதுன்னு வந்துட்டோம், பொம்பளை கோழியே சாப்பிடுறோம். 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் செஞ்சு நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய், தண்ணி கொண்டாடா. இலையை கலை வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சபா நல்லா தின்னுறாருங்க. இதுதான் எனக்கு பிடிக்கும். வறுத்ததுங்க. இது கடைசியா சாப்பிட்டானோ? ஆமா. இல்ல இசைக்கு இஞ்சி தொகையில போடுறா, நல்லா செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டையில போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி பற்ற போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொருளுக்கு. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத தஷ்டி பீச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவுறது இருக்கட்டும், காசு சாப்பிடும் போதே யோசிக்கிற, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா. என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது. பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னறானுங்க. வாந்தி வர மாதிரி இருக்குல்ல. என்னடா 301 ரூபா பில் ஆச்சுங்க. பில் என்ன? இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. இருங்க நான் கொடுக்குறேன். சார், நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். விளையாடுறதுக்கு நான் கொடுக்குறேன். இல்ல சார், நான் கொடுக்குறேன். ஐயோ, யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கணியா? ஆச்சுக்கணியா? சார், யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்கிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்கிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ குடுறா. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேங்கிற? என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன். நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க, ஆளுக்கு 50 ரூபா. ஐயா, தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுயா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய ரத்தத்தை சொன்னேன். நீங்க ஏதோ மீனாட்சி குரூப் நடப்பீங்களா, அதை பத்தி கேட்டேன். அதுல என்ன சந்தேகம்? மீனாட்சி குரூப்ல எல்லாமே நான் தான். எல்லாமே நீங்க தான். ஒரு நாளாவது ஒரு கப் காப்பி வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஏப்பா, இத வீட்லயே சொன்னா செக் புக்கோட வந்திருக்க மாட்டேன். ஓஹோ, நீங்க காப்பிக்கே செக் தான் கேட்பீங்களோ? வாவூசிக்கு அடுத்து செக் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரே ஆளு நான் தான். பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல. சரி, இன்னைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், வாங்க.
உன் கையில பணமா அவிச்சிட்டேன். நான் ஊர்ல இருந்து வரும்போது கை வீசிட்டு வந்தேன். இருந்த 1 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு அதுல 200 ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்கேன். அப்படியா? இன்னைக்கு உன் செலவுல நான் சாப்பிடுறேன், இன்னொரு நாளைக்கு என் செலவுல நீ சாப்பிடு. சரி. இழுச்சு வாப்ப 800 ரூபாயா? அப்படியே அமுத்திட வேண்டியதுதான். இதுதான் பாதாள பவன் ஹோட்டல், பாத்துக்குங்க. என்னப்பா பெரிய ஹோட்டலுக்கு கூட்டி வந்திருக்க? இதுவா பெரிய ஹோட்டலு? இங்க ரொம்ப சீப்பு. ஒரு இட்லி 6 ரூபா தான். 6 ரூபா சீப்பா? நீங்க 12 ரூபாய் இட்லி எல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? காசு கொடுக்க போறது நானு, அப்புறம் நீங்க எதுக்கு விளையாடுறீங்க? அது சரி, நான் சாப்பிட போறேன், நீங்க பணம் கொடுக்க போற. கூப்பிடு. யார? சர்வர் தான். ஏமா இங்க வா. என்ன இருக்கு? இட்லி, பூரி, பொங்கல், வடை, தோசை, மசால் தோசை. வேற என்ன இருக்கு? டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, நான் இருக்கேன். யோ, என்ன ஸ்வீட் இருக்குன்னு கேக்குறாரு. ஜிலேபி, லட்டு, பர்பி. 3 உண்டா? 3 இருக்கு. 2 எனக்கு, 1 அவருக்குயா. அப்புறம் சாதா தோசை 2, மசால் தோசை 3, ஊத்தப்பம் 4, இட்லி 8. இவ்வளவு உங்களுக்கா? உண்டாயா? இவன் என்னமோ பணம் கொடுக்க மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். பணம் நீ தானே கொடுக்க போற? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, கேட்டு வச்சேன். பாண்டியன், ஒரு சந்தேகம். என்ன? வெங்காய தோசையில வெங்காயம் இருக்கு, மசால் தோசையில மசால் இருக்கு. அதே மாதிரி மைசூர் பாக்குல மைசூர் இருக்குமா? காபி பொடி காபில இருந்து வருது, மிளகா பொடி மிளகால இருந்து வருது, மூக்கு பொடி மூக்குல இருந்து வருது. மூக்குல இருந்து சரிதான் வரும், பொடி எப்படி வரும்? எனக்கு ஒண்ணு வருது, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் முடிங்க. சாப்பிடுறதுக்கு 1 வாரம் ஆகும் போல் இருக்க. முயற்சி பண்ணுவோம். ஏங்க, இங்க வரி வரியா சட்டை போட்டு உட்காந்துருக்காரு, வருமான வரி ஆபீசருங்களா? இல்லங்க, மீனாட்சி மில்லுக்கு எல்லாமே அவரு தான். நான் பில்லு கொடுக்குறேன்னுங்க, நான் தான் பில்லு கொடுக்கணும். ஒத்த கையில சாப்பிட்டுக்கிறாருங்க. நீங்க அவர்கிட்ட வசூல் பண்ணிக்கங்க. ஏங்க மீனாட்சி மில்லு எல்லாத்துக்குமே நீங்க தானா? எல்லாத்துக்குமே நான் தான். பையன் சொன்னாரு. வர்றேன். அப்ப நான் வரேன். ஏங்க கையை கழுவ போறீங்க? கையை கழுவிட்டு தானே போறேன். எங்க மீனாட்சி மில்லு வாங்க. தோசை ரொம்ப பிரமாதம், சாம்பார்ல கொஞ்சம் உப்பு தூக்கல். சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பேசாம போறீங்க? பின்ன சாப்பிட்டு ஹோட்டல்ல வேலை செய்வாங்க. பில்லுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்? ஒரே பில்லுக்கு 2 பேரா பணம் கொடுக்க முடியும்? முன்னால போன ஒரு பணம் கொடுக்கலாம் உங்களுக்கு. கொடுக்கலையே சார், பணம் கொண்டு வரல சார். அதெல்லாம் முடியாது. மீனாட்சி மில்ல ஓனர் போய் சொல்லி ஹோட்டலுக்கு சாப்பிட்டு ஓசி பழப்பு நடத்துறீங்களா? சரக்குமா சார்? ஐயோ, இவனா தாராசி மாதிரி இருக்கானே. இவனை கொண்டு போய் நல்லா புளியறதுக்கு நான் என்ன இடியப்பமா முறுக்கா? மூளை இருக்காயா உனக்கா எனக்கா? சாப்பிடுறதுக்கயா? முன்னால வந்தவங்களுக்கு இருந்துச்சு, இப்ப இல்ல. ஈரல் இருக்கு, வேணுமா? ஈரலா? எனக்கு அது இல்ல, வேணாம். இப்படி குடிச்சா ஈரல் மட்டும் இல்ல, ஆளே க்ளோஸ். கையில புடிச்சான். அதை ஏன்டா வேலை இல்லாம கையில புடிச்சிட்டு அலையிற? ஆமாமா, இங்க வேலை இருக்குன்னு சொல்லி தானே ஊர்ல இருந்து என்ன கூட்டு வந்தா. இன்னும் வேலை கொடுத்த சொல்லு. உனக்கு இங்க வேலை இல்ல, கடத்தெருவுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரியா? காய்கறி தானே வாங்கி வரேன். ஆமா மாமா, நான் குழந்தை பையன் நினைச்சு வேலை அதிகமா கேட்டானா? அடிச்சு பேசி வாங்கிட்டு வரா. அடிச்சு பேசியா? வாங்கி வரேன். சரி கிட்ட கொடு. இந்த பணம் கொடு. இந்த லிஸ்ட்ல உள்ள காய்கறிய வாங்கிட்டு வந்துரு. சாப்பிடுங்க. டேய் கவனி, எங்க இருந்து வர்ற? வீட்டுல இருந்து வர்றான். சரி, போய் ஒரு சோடா வாங்கிட்டு வா. ஒரு சோடாவா? சொன்னதை செய், போடா. ஏன் இப்படி கூறதுக்கு நான் செய்யல, போட. இந்த சோடா. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? என்ன இப்படி கொண்டு வந்தா எப்படிடா குடிக்கிறது? உடைச்சு கொண்டாடா. உடைச்சு கொண்டாடா? சொன்னதை செய், போடா. இத முதல்ல சொல்லிருக்கா. என்னடா இது? சோடா. நீ தானே உடச்சு கொண்டா சொன்ன. உடச்சு கொண்டான்ட்டேன். எப்படி? என்னடா மணி சத்தம் கேக்குது? நீதான் காய வச்சுக்கிறியா? போடா. இது அக்காட்ட சொல்றாரு. ஐயோ, உங்களுக்கு என்ன வேணும் சார்? எனக்கு ஒரே டீ கொடுப்பா. உங்களுக்கு? எனக்கு அவ்வளவுதான், பில்லு கொண்டா. சரிங்க. இந்தாங்க உங்களுக்கு 50 பைசா. உங்களுக்கு 30 ரூபா. அந்த பில்ல என்கிட்ட கொடுறேன். நமக்கு 50 பைசா.
இந்தப்பா சர்வர். என்ன சார்? இந்தப்பா சர்வர். நீ எனக்கு கொடுத்த பிள்ளை எங்க போட்டேன்னு தெரியல, காணோம். 50 பைசா தானே சார்? ஆமா. பரவாயில்ல போங்க சார். 50 பைசா. நமக்கு 50 பைசா. 50 பைசாவா? ஆமாங்க. போங்க. நல்ல வியாபாரம். ஐயாவுக்கு கைமா கொடு, அம்மாவுக்கு குருமா கொடு. இந்தாங்க ஐயா சாப்பாடு. ஏமா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. நீ வயசு பொண்ணு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறிய, உன் வீட்டுல உழைக்கிறதுக்குன்னு ஒருத்தருமே இல்லையா? ஏன் இல்ல, இருக்காங்க. ஆனா வேலைதான் பார்க்க மாட்டாங்க. யாருமா? என்ன பெற்றவர்தா. அவரை வர சொல்லு, நான் வேலை போட்டு கொடுக்குறேன். அவரையா? இங்கயா? ஹோட்டல் வேலைன்னா கேவலமா நினைக்கிறியா? டெய்லி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரணும், அதான் வேலை. இல்லையா வந்து. நீ போம்மா, போய் அவரை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரிங்க. 1 2 3 கரெக்டன் ஆவல் காவல் மஸ்கிடன் கிஞ்சு. ஏமாமா, நம்ம கடையில தான் எறா புட்டு, சொரா புட்டு, பொறா புட்டுன்னு பல ஐட்டங்கள்லாம் இருக்குதா? அதை விட்டுட்டு நீ என்னடா வீட்டு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுறீங்க? என்னத்தான்? நம்ம ஹோட்டல்ல மனுஷன் சாப்பிடுவாங்கடா. ஏன்? நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டா வயிறு கோளாறு ஆயிரும். அதனாலதான் டெய்லி வீட்டுல இருந்து கொண்டாந்து சாப்பிடுறேன். அப்படியா? ஊட்டுடு. ஏன்பா, தினமும் இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிடுறீங்களா? இந்த ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டா வவுத்துல வரும். என்ன சொல்ற? நெய்தான். இந்த கடமை கழிக்கிறாரு எங்க மாமா, இந்த கல்லாப்பட்டியில உட்கார்ந்துருக்காரு பாரு, அவரே வீட்டுல இருந்து தருவிச்சு சாப்பிடுவாரு. ஏதோ பாவம் நீங்க சாப்பிடுறீங்க, உங்க கதி என்ன ஆக போகுதோ? கோவிந்தா கோவிந்தா. ஐயோ, வாங்கியா போலாம். சாப்பாடு வேணா, ஒண்ணு வேணா. எங்க போறீங்களா? காமாட்சி அம்மா, இன்னைக்கு நல்ல வருமானம் வரணும். காசு சாப்பிடல போய. காசு சாப்பிடல போயா. 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 ஏமாப்ல, இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல யாருமே சாப்பிடாம போறாங்களே, என்ன விஷயம்? சாப்பிட வேணான்னு எல்லாருக்கும் நான் தான் சொன்னேன். ஏன் கூட்டாங்க? ஏன்? நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டா வவுறு கெட்டு போகும்னு நீ தானே சொன்ன. இத்த அவங்க கிட்ட சொன்ன, எல்லாரும் விட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல தலைக்கறியே நீதான். அக்காவாவது சுக்காவாவது, இனிமே இங்க உனக்கு வேலை இல்ல. ஒழுங்கா உங்க அக்கா கிட்ட போய் இருந்துக்க போ. அக்கா கிட்ட போய் போடா.